அன்புக்குரியவர்களே, திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி விளக்குமாறு, அதாவது அவங்க நபிகள் நாயகத்தை இறைவன் சொல்லுகின்றான், எனக்கு நன்மையோ தீமையோ எனக்கு நானே செய்து கொள்ள முடியாது. இறைவன் கொடுப்பது மட்டும்தான் என்னை வந்து சேரும். அதாவது இறைவன் எனக்கு நன்மையை நாடுனா எனக்கு நன்மை வரும், இறைவன் என் விஷயத்துல தீமையை நாடுனா அது தீமை வரும். ஆக நானாக நன்மை தீமையை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. இது ஒன்று. ரெண்டாவதா இறைவன் சொல்றான், எனக்கு மறைவான ஞானம் கிடையாது. மறைவான ஞானம் எனக்கு இருந்திருந்தால் நான் நிறைய ஆதாயங்களை பெற்றிருப்பேன், தீமையே என்னை வந்து சேர்ந்திருக்காது. அப்படித்தானே? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது தொல்லை வந்திருக்குமா, துயரம் வந்திருக்குமா, கஷ்டம் வந்திருக்குமா? ஏன்னா வரதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிடும்ல. அதுல இருந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, விலகிடுவாங்கல்ல, அதுல இருந்து அவங்க தப்பிச்சிருவாங்கல்ல. ஆக எனக்கு அந்த மறைவான ஞானம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னா, பஷீருன் நசீர், நான் வந்து நற்செய்தியை அறிவிப்பவன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன். இதுதான் என்னுடைய அந்தஸ்து. ஆக இறைவன் என்னை அதற்காக தான் அனுப்பியிருக்கின்றார். ஆக இறைவன் நாடுவதுதான் என்னுடைய விஷயத்திலும் நடக்கும். ஆக அதற்கு மேலாக எனக்கு எதுவுமே தெரியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு இறைவன் சுட்டி காட்டுகிறார். பாருங்க, ஒருமுறை நபிகள் நாயகம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரை வரவேற்கின்றார்கள். அந்த வரவேற்று பாட்டு பாடி வரவேற்கின்றார்கள். அப்ப அந்த பாட்டின் ஊடாக ஒரு வரி வருகிறது. என்னன்னா, நாளை நடப்பதை அறிபவரே. நபிகள் நாயகம் உடனே தடுத்துட்டாங்க. இல்லம்மா, நாளைக்கு நடக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆக என் இறைவன் எனக்கு எதை அறிவித்து கொடுக்கிறான்னு அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று அவர்கள் இங்கே விளக்கம் கொடுத்ததை நான் பார்க்கின்றோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஆக நபிகள் நாயக அழகான முறையிலே அவர்கள் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆக சாதாரண மனிதர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருமோ அவை அத்துணையும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை உணர்வோம், பின்பற்றுவோம், வெற்றி பெறுவோம். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.